வணக்கம் நித்திக் பாரத் தமிழ் நேயர்களே. இந்த வீடியோல நம்ம திருவண்ணாமலையோட சிறப்பு, கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபத்தோட மகிமைய பத்தி நம்ம பேச போறோம். கார்த்திகை மாசம்னா என்ன? எப்போ சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ள நுழையிறாரோ அதுதான் கார்த்திகை மாசத்தோட தொடக்கம். அது ஒரு 30 நாள். அந்த 30 நாளுக்குள்ள சந்திர பகவான் என்ன பண்ணுவார்னா 27 நட்சத்திரத்துக்கும் போயிட்டு வந்துருவார். எப்போ அவர் கிருத்திகை நட்சத்திரத்துல போறாரோ அன்னைக்குதான் கார்த்திகை தீபம். புரிஞ்சுட்டீங்களா? சூரிய பகவான் விருச்சிக ராசிக்குள்ள இருக்கணும், சந்திர பகவான் கிருத்திகை நட்சத்திரத்துல இருக்கணும். அன்னைக்கு என்ன பண்றோம்னா நம்ம திருவண்ணாமலை மேல போய் கார்த்திகை தீபத்தை ஏத்துறோம். இதுதான் கார்த்திகை தீபத்தோட மகிமை. சரி, திருவண்ணாமலை ஏன் அந்த திருவண்ணாமலை மலை ஏன் அவ்வளவு ஃபேமஸ்? அந்த நியாயமா பார்த்தா அண்ணாமலை அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல உள்ள சிவன் தானே மகிப்பு. ஆமா, அவரும் சிவன் தான். ஆனா உண்மையான சிவன் யாரு பார்த்தா அந்த அண்ணாமலையே சிவன். நம்ம மலைன்னு நினைக்கிறோம், மலை கிடையாது, அது லிங்கம். நீங்க என்னைக்கா மலையை தூரத்துல இருந்து பாத்துருக்கீங்களா? தூரத்துல இருந்து இந்த போட்டோல பாருங்க, அது அப்படியே லிங்கம் மாதிரி தெரியும். அந்த மலையே தான் லிங்கம், அந்த மலைதான் அண்ணாமலை, அந்த மலைதான் சிவன். அப்ப நம்ம மலை மேல காலை வச்சு ஏறலாமா? பெரிய பாவம். அது யாரு சொல்லியிருக்க? பெரிய பெரிய சித்தர்ல இருந்து அங்க வாழ்ந்த ரமண மகடில இருந்து நம்ம பாதம் மட்டும் அந்த மலை மேல படக்கூடாது. ஏன்னா லிங்கம் அதுதான். அந்த லிங்கத்து மேல உங்க பாதத்தை வைக்கலாமா? அப்ப என்னதான் பண்ணலாம்? கிரிவலம் வரலாம். எவ்வளவு பெரிய மலை அது! ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றதுக்கு 14 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளவு பெரிய மலை. ஏன் சிவபெருமான் அப்படி மலை லிங்கமா, அந்த மலையே ஏன் லிங்கமா வந்துச்சு? அதுக்கு என்ன கதை? அதுக்கு ஏதாவது நம்ம புராணங்கள்ல கதை இருக்கா? புராணங்கள்ல ஏதாவது ஸ்டோரி இருக்கான்னு பார்த்தா இத பத்தி ஸ்கந்த புராணத்துல ஒரு ஸ்டோரி இருக்கு. எப்படி அந்த சிவபெருமான் மலையா வந்தார், ஏன் அந்த மலைய அருணாச்சலம் ஏன் அப்படி சொல்றோம், அதுக்கும் காரணம் இருக்கு. அத பத்தி நம்ம பார்ப்போமா? ஸ்கந்த புராணம் என்ன சொல்லுதுன்னா, பல கோடி வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தான் தெரியுமே, மும்மூர்த்திகள் பிரம்மா, சிவன், விஷ்ணு. எங்களுக்கு எப்ப பார்த்தாலும் யாரு பெரியவங்கன்னு சண்டை வந்துரும். இதுல விஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கும் நம்ம தான் சிவனை விட பெரியவர் அப்படின்னு ஒரு போட்டி வந்துருச்சு, பொறாம வந்துருச்சு. அப்ப பார்த்தா சிவபெருமான், இவங்க ஆணவத்தை நம்ம அடக்கியே தீரணும். எப்படி அடக்கலாம்? சிவன் பார்த்தார், விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் முன்னால நான் மிகப்பெரிய ஒளி பிம்பமா தோன்ற போறேன். அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. யார் இதோட ஆதியையும் அந்தத்தையும் பாக்குறாங்களோ அப்ப ஒத்துக்கிறேன், அவங்கதான் பரபிரம்மம். இத அப்படியே போட்டி வந்துருச்சு. போட்டி ஆரம்பிக்க போது பிரம்மா பார்த்தார், நான் அன்னப்பறவை வடிவத்துல போய் மேல போய் ஸ்டார்டிங்க பாத்துறேன். அப்படியே விஷ்ணு பார்த்தார், ஓகே நீ மேல போறியா, நான் கீழே போறேன், இந்த பார் நான் ஏற்கனவே வராக அவதாரம் எடுத்தவன்டா அப்படின்னு வராக அவதாரம் எடுத்துட்டு பூமியை கீழே தோண்டி அந்த ஒளியோட எண்ட பாக்குறேன்னு போறாரு. போறாங்க பல கோடி வருஷம் பூமி ஆயிடுச்சுங்க, பல 100 கோடி வருஷம் ஆச்சு, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியா பார்த்து விஷ்ணு, சார் நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், சிவன் தான் பரம்பிரம்மம், அதை நம்ம ஒத்துக்கிறதா நமக்கு ஒரே வழி சொல்லிட்டு கடைசியில சிவபெருமான் சரணாகதி அடைஞ்சிட்டார். அப்பா, உனக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, நீதான் பரபிரம்மம். இவரும் பார்த்தா பிரம்மாவும் பல கோடி வருஷம் ஆச்சு, இதுக்கு மேல என்ன வருது, சரி நம்மளும் கீழே வந்துடும் சொல்லிட்டு 2 பேரும் சிவனோட முடிவும் தொடக்கமும் இல்லாத அந்த பரம் பொருளை அதை பணிஞ்சு தங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு அவர் தான் பரம்பிரம்மம்னு ஏத்துக்கிட்டார். என்னடா இது, நமக்கு படிச்ச கதை டிஃப்ரெண்டா இருக்கு, இதுல பிரம்மாவோட தலையை வெட்டணுமே அப்படிதான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதுதான் கிடையாது. ஸ்கந்த புராணத்துல அதை பத்தி சொல்லவே இல்லை. ஸ்கந்த புராணத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் 2 பேரும் சேர்ந்து சிவன் தான் பரம்பொருள் அப்படின்னு ஒத்துக்கிட்டதான் இருக்கு. சரி, அப்புறம் என்ன நடந்தது? ஒத்துக்கிட்ட உடனே பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவன்கிட்ட பிரேயர் பண்றாங்க, நாங்க உங்க இத பார்த்த மாதிரி சாதாரண பொதுமக்களும் உங்களோட இந்த ஒளி பிம்பமான இந்த வடிவத்தை பார்த்து தினம் அருள் பெறணும், அதுக்கு நீங்க தான் கருணை செய்யணும்னு சொல்லும் போது சிவபெருமான் மனசு இறங்கி மக்கள் பாக்குற மாதிரி அவங்க கண்ணுக்கு தெரியற மாதிரி நான் இந்த ஒளி பிம்பத்தை குளிர்ந்து நான் ஒரு மலை வடிவமா, அந்த மலையே லிங்கமா இருக்கிற மாதிரி நான் மாறுறேன்னு சொல்லிட்டு அப்படி மாறினதுதாங்க திருவண்ணாமலை மலை. அந்த மலையே தான் லிங்கம். எப்படி நீங்க பாப்பீங்கல்ல, அந்த லாவா எப்படி குளிர்ந்து எப்படி மலையா மாறும், அந்த மாதிரி சிவப்பு கலர்ல அந்த ஒளி பிம்பமா இருந்த சிவபெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்காக குளிர்ந்து மலையா மாறினதுதான் இந்த திருவண்ணாமலை. அப்ப என்னடா அருணாச்சலேஸ்வரன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல அருணா அப்படின்னா சிவப்பு வடிவமான ஒளி பிம்பம். நீங்க அந்த லாவா மாதிரி வச்சுக்கோங்களேன். சலம்ங்கிறது குளிர்ந்து மலையா மாறுறது. அப்படி அருணாவா இருந்தவர் சலமா மாறினாலதான் அருணாச்சலேஸ்வர். இதுதாங்க இந்த கோயிலோட மகிமை. கார்த்திகை மாசத்துல கிருத்திகை நட்சத்திரத்தை
அந்த மலையையே சிவபெருமானா கும்பிட்டு அந்த மலை மேல உள்ள அந்த தீபத்தை பார்க்கும் போது நம்ம அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த காலத்துல பார்த்த அந்த ஒளி பிம்ப அந்த வடிவத்தையே நம்ம தரிசிக்கிற பலன்க. அதை நம்ம கிரிவலம் இன்னும் கும்பிடும் போது அதோட மகிமையே மகிமை. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக.